Welcome to Commerce class. In today's class, we are going to see about management by objectives and management by exemption is a topic. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து management by objectives. Introductionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு கோல் ரீச் பண்ணணும் அப்படின்னா அந்த கோலை ரீச் பண்றதுக்கு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எம்ப்ளாயீஸும் மேனேஜ்மெண்ட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்தாதான் அந்த கோலை ரீச் பண்ண முடியும். That is what they have told here. Subordinate managers of the organization jointly identify the common goals. Goals வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ணிட்டு அப்புறம் என்ன செய்யறாங்க? Each individual major area of responsibility. ஒருத்தர் இண்டிவிஜுவலா ஒருத்தர் தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஃபிக்ஸ் பண்ண அந்த டார்கெட்டை வந்து இவங்க அந்த பர்டிகுலர் டைம்குள்ள ரீச் பண்றாங்களா அப்படின்னு அவங்க மெஷர் பண்றாங்க. அந்த அதுதான் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் டெஃபினேஷன்ல கொடுத்துருக்காங்க. ரெடின் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் மேனேஜரல் பொசிஷன் அண்ட் the periodic conversion of those into measurable time-bound objectives linked vertically and horizontally and with future planning அப்படின்னு மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கான டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 2 மார்க்ஸ்க்கு வரும். நீங்க இந்த டெஃபினேஷனை படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் அதாவது இந்த கோல்ஸ் ரீச் பண்ணணும்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத அடுத்தது நம்ம பார்க்கலாம். First, the management by objectives, it's primarily it is intended for what? To measure and judge performance. எதுக்கு இது அப்படின்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஜட்ஜ் பண்றதுக்கு. ரெண்டாவது, இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸையும் ஆர்கனைசேஷன் கோல்ஸையும் ரிலேட் பண்றதுக்கு. ரெண்டுத்தையும் அவங்க ரிலேட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஒரு என்ன வேலை, ஜாப் டு பி டன், என்ன வேலை செய்யணும், அண்ட் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், ஒருத்தர் என்ன வேலை செய்யணும், அதை எப்படி அந்த வேலையை அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட், அந்த வேலையை செய்யும் போது இன்க்ரீஸ் த காம்படன்ஸ் அண்ட் growth ஆஃப் சபார்டினேட், அவங்களோட செயல் திறமையும் சபார்டினேட்டோட growthையும் எப்படி வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. தென் கம்யூனிகேட், யார்கிட்ட, சபார்டினேட் கிட்டையும் சுப்பீரியர் கிட்டையும் கம்யூனிகேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட், இது வந்து MBO இஸ் அ பேசிஸ் ஃபார் ஜட்ஜ்மெண்ட். எதை பத்தி? அவங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்றதுக்கும் ப்ரமோஷன் ஃபிக்ஸ் பண்றதுக்கும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, அப்புறமா அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துடுறாங்க. அதுல வந்து அவங்க ஒருத்தரோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லிடுறாங்க. அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்களான்னு செக் பண்றாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் they are giving them the promotion and the salary. ஓகே, நெக்ஸ்ட், அவங்கள வந்து MBO மூலமா அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். தென் கண்ட்ரோல் அண்ட் இன்டகிரேஷன், அவங்கள கண்ட்ரோலும் பண்ணலாம், அவங்களோட ஒர்க்கை வந்து இன்டகிரேட் பண்ணலாம், அவங்க செஞ்ச ஒர்க்கை வந்து இன்டகிரேட்டும் பண்ணலாம். That is what they are saying here. Okay, so the management by objective is intended primarily, மெயினா இது என்ன இன்டென்ட் பண்ணாங்கன்னா இண்டிவிஜுவல் கோல்ஸையும் ஆர்கனைசேஷன் கோல்ஸையும் ரிலேட் பண்றதுக்கு, அவங்களோட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஜாப் எக்ஸ்பெக்டேஷனு, அப்புறமா அவங்களோட இன்க்ரீஸ் த காம்படன்ஸ், கம்யூனிகேட் பிட்வீன் சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட், இட்ஸ் அ ஜட்ஜ்மெண்ட் ஃபார், இட் இஸ் அ பேசிஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் சேலரி அண்ட் ப்ரமோஷன், அண்ட் மோட்டிவேட் பண்றாங்க, அண்ட் ஃபைனலி அவங்களோட ஒர்க்கை கண்ட்ரோல் அண்ட் இன்டகிரேட் பண்றாங்க. Okay, so this is what they have given in the objectives. 3 மார்க்குக்கு வருது, 5 மார்க்குக்கும் வருது. So you learn which is easy for you. Next one, features. இது features பாத்தீங்கன்னா மோஸ்டா அவங்க ஆர்கனைசேஷன் கோல்ஸோ இண்டிவிஜுவல் கோல்ஸோ எப்படி கிளப் பண்றாங்க. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து தனிப்பட்ட முறையில போய் அவங்களுக்கு நினைச்ச மாதிரி they cannot work in an organization. They are bound by the rules and regulations of the organization and they are for the organization. So the individual goal must be for the organization. Okay, next one, similarly organization goal will be based on society, ஏன்னா it is functioning in a society. So இது இந்த features of MBO ல பாத்தீங்கன்னா it is all based on goal oriented. Okay, அததான் நம்ம இப்ப பார்க்க போறோம். Okay, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா இன்டகிரேட் த கோல் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் அண்ட் இண்டிவிஜுவல் கோலையும் ஆர்கனைசேஷன் கோலையும் இன்டகிரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட்,
ஒரு கோலை ரீச் பண்ணணும்னா ஷார்ட் ரன் கோலும் இருக்கும், லாங் டேர்ம் கோலும் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் கோலையும் அந்த லாங் ரன் கோலையும் என்ன சொல்றாங்க, கம்பைன் பண்றாங்க. ஸோ இந்த குறுகிய காலத்துல அவங்க ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை ரீச் பண்ணணும். அப்படின்னா தான் வாட் யூ கேன் டூ, யூ கேன் பி சக்சஸ்ஃபுல் இன் த லாங் ரன். ஸோ கம்பைன் த லாங் ரன் கோல் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் வித் த ஷார்ட் ரன் கோல். நெக்ஸ்ட் ஒன், then trying to relate organization கோலையும் society கோலையும் அவங்க வந்து relate, they are trying to relate it. I told you the organization cannot work in isolation. Okay, next one, இந்த கோல் எல்லாம் எப்படி ரீச் பண்ண முடியும், only when there is an effective performance. அவங்களோட செயல்திறன், how they work should be, it should be very very effective. Next one, they have to pay attention to refining and modifying and improving the goals. Attention na, they have to be very careful. ஏன்னா அவங்களோட கோல் வந்து இன்னும் கூட ரிஃபைன் பண்ணலாமா இல்லை இதை மாடிஃபை பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து they have to think based on changing the approaches to achieve. ஸோ அதை அவங்களோட அப்ரோச்சஸ் அதையும் வந்து they have to change. It will all be based upon experience. So the organization goal reach பண்றதுக்காக கூடிய அந்த approach will be based on the experience. Next one, goals at all level, டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கும் இல்லையா ஆர்கனைசேஷன்ல. அப்போ ஒரு லெவல்லையும் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண கோல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஓன்லி த்ரூ MBO. நெக்ஸ்ட் ஒன், மோட்டிவேஷன் மஸ்ட் பி தேர். எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸு, ஒரு ட்ரஸ்ட்டு அண்ட் அ குட் பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட் எல்லாமே இருந்தால் தான் தே வில் பி மோட்டிவேட்டட் டு ஒர்க். ஸோ ஹை டிகிரி ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மஸ்ட் பி தேர். நெக்ஸ்ட், பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எம்ப்ளாயி. இப்போ ஒரு கோல் செட் பண்ண போறாங்கன்னா அந்த கோலை செட் பண்ணும் போது எம்ப்ளாயி கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணணும். They should take part in the discussion of setting the goal and you should not exercise authority. அவங்க மேல வந்து கமாண்டோ இல்லை ஆர்டர்ஸோ கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களையும் கன்சல்டேஷன் பண்ணணும். கன்சல்ட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக தே வில் கெட் அ ஃபீலிங் ஆஃப் பீங் ஒன் அமங் தி ஆர்கனைசேஷன். ஓகே, அண்ட் யூ ஷுட் என்கரேஜ், ஆஸ் ஐ டோல்ட் யூ, ட்ரஸ்ட், குட்வில், அண்ட் திஸ் வில் ஹெல்ப் தெம் டு பெர்ஃபார்ம் பெட்டர். So these are the features of the MBO. Okay, so here MBO la full enna paakreenga goals da paakreenga, long term goals, short run goals combine panna solranga, individual goals organization goals combine panna solranga, adhe mari organization goals society goals vandu combine pananum. And to reach the goals, it is all based on the experience, and the approach also should keep changing, and motivation must be there for the employee participation must be there in goal setting, and this is only possible only when you go in for a consultation, rather than giving them rather than exercising authority. அவங்க மேல authority exercise பண்றது காட்டலாம் அவங்கள வந்து ஒரு ஒன் among the மெம்பரா ட்ரீட் பண்ணணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு ட்ரஸ்ட், குட்வில் அப்படிங்கிற ஒரு கிளைமேட்டிக் ஃபீலிங் இருக்கும் இன் தி ஆர்கனைசேஷன். ஸோ ஆல் தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO. ஸோ MBO ஃபீச்சர்ஸ் கேட்டாங்கன்னா கீப் இன் மைண்ட் இட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு கோல். அண்ட் this question is a 5 mark question as well as a 3 mark. So objectives of MBO, here you will see how to reach this goal, why you want this. Okay, objective of MBO is entirely different from features of MBO. mostly இதை வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, objectives வந்து is entirely different from features. Okay children. Okay, now next we go on to see the process of MBO. MBO ஓட process என்ன அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸை தான் இங்கே ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், டிஃபைனிங் ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷனோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்றாங்க. எந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட ஆப்ஜெக்டிவ் மெயினாக இருக்கும். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஸ்டேட்ஸ் வை த பிஸ்னஸ் இஸ் ஸ்டார்டட் அண்ட் எக்ஸிஸ்ட். எதுக்காக நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸை ஃப்ரேம் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஷார்ட் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஃப்ரேம் டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் feasibilityனா அவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸை எப்படி ரீச் பண்ணலாம், feasibility of achieving the long term objectives. So first objectives டிஃபைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் கோல் செட் பண்றாங்க.
So every section ஒரு செக்ஷனுக்கும் இல்ல டிவிஷனுக்கும் அப்படி they are going to set the objectives of the organization. இந்த பர்டிகுலர் பீரியட் எந்த பீரியடுக்குள்ள இவங்க வந்து அவங்களோட objectives ரீச் பண்ணணும் அப்படிங்கறது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து டைம் பவுண்ட். ஓகே, and then the objectives are expressed in a meaningful manner. It can be maybe unit wise சொல்லலாம், இத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லலாம், இல்ல இந்த டைம் குள்ள வந்து இந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும்னு சொல்லலாம், இல்ல ப்ராஃபிட் இவ்வளவு வரணும்னு சொல்லலாம். So goal of each section is being set. Next, key result area, KRA in short it is said. Here they identify the strength of the organization. It indicates the strength. The example என்ன சொல்றாங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டியில இருக்கலாம், இல்ல மார்க்கெட் ஸ்டாண்டிங்கா இருக்கலாம், இல்ல இன்னோவேஷனா இருக்கலாம். இதுதான் கீ ரிசல்ட் ஏரியா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், செட்டிங் சபார்டினேட் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஒரு சபார்டினேட்டோட ஆப்ஜெக்ட்ஸும் டார்கெட் என்ன அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. அதாவது லோவர் லெவல்ல இருந்ததுன்னா இட் கேன் பி இன் குவான்டிடேட்டிவ் டேர்ம்ஸ், இன் யூனிட்ஸ். அதாவது இத்தனை யூனிட் வரணும் இத்தனை யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படி அதை கொண்டு வரலாம். ஓகே, ஸோ தேர் ஷுட் பி ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்க் டிஸ்கஷன் மஸ்ட் பி தேர் சபார்டினேட்க்கும் சுப்பீரியருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். எதுக்கு? அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ண வைக்கணும் ஸ்டாண்டர்ட்ஸ். இத்தனை நிமிஷத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் இத்தனை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு அவங்களே வந்து அவங்க வாயாலே அவங்கள ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ண சொல்லணும். In this way, the objectives or targets of the subordinates are fixed. அப்போ they know what they have to do. அவங்களே அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்புறமா மேட்சிங் ரிசோர்ஸ் வித் objectives. ஓகே, இப்போ இவங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா they are matching the ரிசோர்ஸஸ்னா என்ன? அதாவது அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸா இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. technical person or scarce raw material, அவங்க கிட்ட எது இருக்குது எது இல்லை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாங்க. மேபி அவங்க கிட்ட வேண்டிய டெக்னிக்ஸ் இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ரா மெட்டீரியல் இல்லாம இருக்கலாம், இல்ல டெக்னிக்கல் நோ ஹவ் இல்லாம இருக்கலாம். ஸோ தே ஹாவ் டு மேட்ச் வாட் தே ஹேவ் அண்ட் வாட் தே டோன்ட் ஹேவ். Okay, so there is a need for matching the resource with objectives. நம்மகிட்ட இவ்வளவுதான் இருக்கு, நம்மளோட objective இதுவா இருக்குது, ஸோ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்க ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணி அலோகேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி யூட்டிலைசேஷன் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பீரியாடிக் ரிவ்யூ மீட்டிங். பீரியாடிக்னா மேபி டைம் பவுண்ட், ஒரு ஃபிக்ஸ்ட் பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கடி அவங்க ரிவ்யூ மீட்டிங் பண்ணுவாங்க. இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஷன் அண்ட் த ப்ராக்ரஸ் அண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ். நம்மளோட ஆப்ஜெக்டிவ் இந்த டைம்குள்ளே இவ்வளோ முடிச்சிருக்கணும், நம்ம முடிச்சிருக்கிறோமா இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, பீரியாடிக்கல் ரிவ்யூ பண்ணுறாங்க. Okay, next one, appraisal of activities. Appraise பண்றாங்க எங்க end of the fixed period. Towards the end, superior and subordinate வந்து உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம நினைச்ச மாதிரி நம்மளோட யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கோமா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, they will sit and discuss with the subordinate performance against the specified standard. And if at all they need, they will take some corrective action. ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்களா அப்படிங்கிற ஒர்க் ஸ்பாட்லயோ இல்ல வெளியில மார்க்கெட்டிங்லயோ, வாட் எவர் தேர் ஆப்ஜெக்டிவ் மேபி, தே வில் டிஸ்கஸ் வாட் எவர் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பை த சபார்டினேட் ஷுட் பி ஐடென்டிஃபை பண்ணி அதை ஓவர் கம் பண்றதுக்காக என்ன பண்ணணும், தே ஹாவ் டு சார்ட் அவுட் த ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட், reappraisal of objectives. நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆப்ஜெக்டிவ் ரீச் பண்ண முடியுமா, பண்ண முடியலையா, எதனால, என்ன காரணம், அப்போ நம்மளோட ஆப்ஜெக்டிவை மாற்ற முடியுமா. ஏன் அப்படின்னா this is a dynamic world. Dynamic, it's always changes are there. Okay, so இந்த சேஞ்சஸ்ல வந்து என்ன ஆகும், சில நேரங்களில் we have to face some shortcomings. நம்ம நினைச்சதை நம்ம அந்த பர்டிகுலர் டைம்குள்ள we cannot reach our whatever we have fixed. So இந்த சேஞ்சிங் கண்டிஷன்ஸோட நம்ம எப்படி நம்ம வந்து டார்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படிங்கறத they will sit and they will discuss, and then they maybe the
But top management executive என்ன பண்ணலாம், they should review the organizational objectives to frame the objective according to changing situation மாறுற situationக்கு ஏத்த மாதிரி அவங்களோட objectives fix பண்ணணும். So reappraisal of objective, this is what is here given in a very short form. This they can ask you for 3 marks also. So first one, organizational objective fix பண்றாங்க, goals for every section க்கு fix பண்றாங்க, then key result area பார்க்கறாங்க, then setting subordinate objectives and target, அப்புறமா மேட்சிங் தி ரிசோர்ஸ், எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க, ரிவ்யூ பண்ணுறாங்க, அப்ரைஸ் பண்ணுறாங்க, ரீஅப்ரைஸ் பண்ணுறாங்க. இதுதான் ப்ராசஸ் ஆஃப் MBO. திஸ் இஸ் வாட் ஐவ் எக்ஸ்பிளைன் யூ வெரி வெரி கிளியர்லி. ஓகே, இதோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நவ் லிசன் ஹியர், they have given you lot of advantage, 10 advantages, very very simple. Okay, so just we see the advantages. Managers are involved in objective setting at various level of management and the MBO, and the commitment ensures hard work to achieve them. So the managers, what they do, they are setting of the objectives at different levels. Okay, so levels அவங்களே ஃபிட் பண்ணிட்டா, அவங்களே செட் பண்ணிட்ட அப்புறமா they are committed, அந்த நம்ம தான் அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணோம், so they are committed to achieve it. Okay, and second one, அப்போ அந்த அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது they understand their role, அவங்களோட இம்பார்ட்டன்ட், அவங்களோட ரோல் என்ன அந்த ஆர்கனைசேஷன்ல அப்படிங்கிறது வந்து they understand their role, எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அப்போ அந்த ரோல் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, பிளானிங் will be there, and they understand plan, and they can appreciate planning also. Plan பண்றதுனால they are able to reach their target. Okay, next, it is a foundation for participative management. ஏன்னா இவங்களே ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க இல்லையா, அப்போ அவங்க ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது they become very very important. So the subordinate are also involved in goal setting. This is also one of the advantage. Next one is, the department does not work on cross purpose with the other under department. Here the whole objective தான் each department ஓட objective மூவ் ஆகும், அதுதான் they are trying to tell you. Then evaluation of performance, every நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு அப்பப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை evaluate பண்றாங்க. Then criteria of performance, it helps them take correct action. அவங்க deviate ஆனாங்க அப்படின்னா ஆக்ஷன்ஸை வந்து எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு கரெக்ட் ஆக்ஷன்ஸ். Then authority is easily done with the help of MBO. நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, authority must be replaced with consultation அப்படின்னு. ஸோ அவங்களுக்கே தெரியாம அவங்களோட பாஸ் சொல்றது அவங்க என்ன பண்றாங்க, கன்சல்டேஷன் மூலமா they can exercise the authority. Next, job enrichment, அடிக்கடி என்ன பண்றாங்க, they are making them to feel that whatever the latest they have to learn. Okay, so workers வந்து job enrichment கொடுக்குறாங்க, so they understand what their role is, the job becomes meaningful for them. Every responsibility is fixed for the worker through MBO. ஏன்னா அவங்க தானே ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க, so they know what is their role, what is the importance, what is expected of them in the organization. So everything is here. Okay, decision வந்து ரொம்ப குவிக்கா எடுக்க முடியும் மேனேஜ்மெண்ட்னால. ஏன் அப்படின்னா each worker knows the purpose of taking the decision. எதுக்காக இந்த முடிவு டக்குன்னு எடுக்கிறாங்க, அந்த decisions-க்கு வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க, they do not oppose the decision. Okay, so this is the advantage of MBO. First என்ன சொல்றாங்க, setting level at various, setting the levels, and they are committed to ensure to achieve it. Next one, standard என்னன்னு தெரியும், பிளானிங்கை பற்றி சொல்கிறாங்க, அவங்களோட பிளான் பண்ணுறாங்க. தென் பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அண்ட் கோல் செட்டிங். தென் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டோட ஆப்ஜெக்டிவும் ஹோல் ஆர்கனைசேஷனோட ஆப்ஜெக்டிவும் எப்படி லிங்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இவாலுவேட் பண்ண MBO ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் அவங்களோட க்ரைட்டீரியா ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டிவ் ஆக்ஷன் மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கும் MBO ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் வெரி ஈஸி த்ரூ MBO. தென் ஜாப் என்ரிச்மெண்ட் இஸ் தேர் and it makes the job meaningful for them. Then the worker is responsibility is fixed through MBO, and finally they do not oppose for any decision taken by the organization or the
authority. Okay, so these are the advantages of MBO. So finally, what you see here, children, you saw what is MBO. MBOல வந்து individualோட importance in the whole organization. How? By making them feel to be a part of the organization, by setting the standards and what is expected of him. Okay, that is the MBO. Next, what are the features? Here we are only talking about the goals as well as the importance, goal to be achieved. Next process la பார்க்கிறோம், what are the various process என்னன்னு பார்த்தோம். Then we saw the advantages of MBO. So for today's class, I think this is every side heading itself is an answer. So please learn whatever is taken up to date, up to this class. Okay children, thank you.